மௌத்தாக்கும் என்று சொல்வார்கள். நம்மிலே மரணித்தவர்களுடைய நலவைகளை பற்றி சொல்லுங்கள். 2000ற்கு முன்னால் இங்கு யாரெல்லாம் ஹிஃப்து முடித்தார்களோ இப்பொழுது பேசியவர்கள், இங்கு மஜ்லிஸில் இருக்கக்கூடிய உலமாக்கள், நம்முடைய ரஃபீக் ஹஸரத் அவர்களிடத்திலே முடித்தவர்கள். அமைதிக்கும் அடக்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் பெயர் போனவர்கள் ரஃபீக் ஹஸரத் அவர்கள். அவர்களிடத்திலே நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் டைமிங், பஞ்சுவாலிட்டி. 8:55க்கு நாஸ்டா முடிச்சுட்டு வந்து பசங்கள்லாம் அசத்திட்ட ஓத போறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுவோம். 8:55க்கு பார்க்கும்போது அசத்து வந்திருக்காத மாதிரி தெரியும். 9 மணிக்கு அப்படியே சாஞ்ச அந்த தூணுக்கு பின்னாடி பார்த்தா அசத்து உட்கார்ந்துருப்பான். அசத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சிஃபத், வரதும் தெரியாது போறதும் தெரியாது, இருக்கிற இடம் அவ்வளவு அழகா. மாணவர்களிடத்துல கடிஞ்சு பேசுனதே கிடையாது. அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை வெளிச்சமாக்குவாங்க. அடுத்ததாக நம்முடைய முன்னாள் மாணவர்கள் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது இஸ்மாயில் யூசுஃபி அவர்கள் உரையாற்ற வருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத வஅலா ஆலிஹி ஷுரஃபா வஅஸ்ஹாபிஹி அல்குரமா. பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா நஹ்னு நஸல்னா الذِّக்ர வஇன்னா லஹு லஹாஃபிதூன். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த சிறப்புமிகு மஜ்லிஸிலே வந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவுவதாக. கண்ணியமிக்க இந்த நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களே, கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய முன்னாள் ஆசிரியர்களே, பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, இன்னும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மதரசா ஆசிரியர்கள் நிர்வாகிகள் என்று ஒரு தலைப்பு. மதரசா ஆசிரியர்கள் நிர்வாகிகள். இந்த தலைப்பை முன்னாள் மாணவர் ஹசன் காஷிஃபி அவர்கள், இன்னும் அப்பாஸ் காஷிஃபி போன்றவர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருப்பார்கள், ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். எப்படி இந்த சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்வை கண்ணியத்திற்குரிய நமது இமாம் அவர்களும் ஆசிரியர் பெருந்தகைகளும் நிர்வாக பெருமக்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ, அதே போல் இந்த கூட்டம் கூடுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் மாணவர்களான அப்பாஸ் காஷிஃபி ஹசரத், ஹசன் காஷிஃபி ஹசரத், காஜா காஷிஃபி ஹசரத், இன்னும் இது போன்ற நிறைய ஆலிம் பெருந்தகைகள், ஆதில் ஹசரத், எல்லாம் திரைமறைவுக்கு பின்னால் நிறைய முயற்சி செய்து நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார். நாங்கெல்லாம் அப்படியே எங்கேயாவது வெளியூர்ல இருப்போம், அப்படியே வந்துட்டு அப்படியே சட்ட கலையாம அப்படியே திரும்பி போயிடுவோம். ஆனா இவர்கள் பெரிய ஒரு உழைப்பை கொடுத்து இந்த நிகழ்வு நடத்துவதற்காக நிறைய நேரங்களை செலவழித்திருக்கிறார். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. அதுவும் யாசிர் அரஃபாத் யூசுஃபி எங்க இருந்தாலும் அவர் இதற்காக நிறைய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் நான் வாட்ஸ்அப் குழுல என்னுடைய பழைய மாணவர்கள் கூட்டமைப்பில் ஒரு விஷயம் எழுதும் போது இப்படி எழுதியிருந்த ஞாபகம் இருக்கிறது. பலஸ்தீனின் யாசிர் அரஃபாத்தோ முன்னாள் தலைவர், ஆனால் எங்கள் யாசிர் அரஃபாத்தோ என்னாலும் எங்களுக்கு தலைவர். எப்போதுமே ரொம்ப கவனமாக இருந்து அவர் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடியவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் நிறைந்த கூலிகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், இன்னா நஹ்னு நஸல்னா الذِّக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாம் தான் அதை பாதுகாப்போம் என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கான எத்தனை வழிமுறைகளை அல்லாஹ் வைத்திருந்தாலும் அந்த வழிமுறைகளில் சிறந்ததுமாய் முதன்மையானதுமாய் இருக்கக்கூடியது அல்லாஹ் ஆவல்களை கொண்டு இந்த குர்ஆனை பாதுகாக்கிறார். எவ்வளவு வழிகள் இருந்தாலும் சரி, குர்ஆன் இறக்கப்பட்டது முதல் கியாமத் வரை ஹாஃபிஸ்கள் வந்து கொண்டே இருப்பார்கள்.
உருவாகி கொண்டே இருப்பார்கள். 7 வயதில் ஹாஃபிஸ் இருக்கிறார், 70 வயது முதியவரும் ஹாஃபிஸாக ஆகிறார். கண் தெரியாத எத்தனையோ ஹாஃபிஸ்கள் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படையை, ஹாஃபிஸ்களுடைய படை பட்டாளத்தை வைத்து இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாம நினைக்கிறோம் இந்த குர்ஆன் எவ்வளவு வடிவங்கள்ல பாதுகாப்பாக தான் இருக்குது, யூடியூப்ல எல்லாருடைய கிராத்தும் இருக்குது, பல வடிவங்கள்ல பாதுகாப்பாக இருக்குது என்று நினைத்தால் ஒரு கற்பனையாய் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. எழுத்து வடிவங்களும் அழிந்து போய்விட்டது என்றாலும் கூட குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் வரை ஒரு சிறிய தவறு கூட இல்லாமல் மீண்டும் எழுத முடியும். அப்படிப்பட்ட ஒரு படை பட்டாளத்தை இந்த ஹாஃபிஸ்களின் மூலமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சஃபில் அந்த ஹாஃபிஸ்களுடைய படை சேர்ந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஆரம்பத்துல இருந்து அந்த சஃபில் எங்கோ ஒரு ஓரத்தில் அல்லாஹ் எங்களுக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த படை வீரர்கள் ஒருவராக எங்களையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் என்பதே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், எவ்வளவு புத்தகங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு அறிவார்ந்த விஷயங்கள் கருத்துக்கள் அதில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் மஹ்லூக்குகளின் மூலமாக எழுதப்பட்டது, படைப்பினங்களின் மூலமாக எழுதப்பட்டது. படைத்த ரப்புல் ஆலமீனால் எழுதப்பட்ட ஒன்றே ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது அல் குர்ஆன் தான். அல் குர்ஆனுடைய விரிவுரை கூட மஹ்லூக்குகளால் எழுதப்பட்டது. காலிபுடைய வார்த்தை ஒன்றுதான் இருக்கிறது. அந்த ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கல்வில் கொடுத்திருக்கிறானே, அவனுக்கு கோடிக்கணக்கான நன்றிகள் செலுத்தினார். எவ்வளவு நன்றிகள் செலுத்தினாலும் கம்மிதான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த ஹிஃபுல் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மதரசா தான். நான் ஹாஃபிஸாக இருக்கிறேன் என்றால் இங்க நிறைய ஹாஃபிஸ்கள், திறமையான ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள். நான் அவங்கள சொல்ல என்னையே சொல்றேன், நான் ஹாஃபிஸாக ஆகியிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஒரு பாயிண்ட் கூட அதில் திறமை கிடையாது. என்னை இந்த மதரசாவும் இந்த மதரசா ஆசிரியர்களும் மதரசா நிர்வாகத்தின் மக்களும் நான் இங்கே சேர்ந்ததிலிருந்து எங்களை அப்படியே கூட்டிக் கொண்டு போனார்கள். திடீரென்று ஒரு நாள் எங்களுக்கு பட்டம் கொடுக்கிறார்கள், நாங்கள் ஹாஃபிஸ் ஆகிவிட்டோம் என்று. எங்களுடைய எந்த திறமையும் கிடையாது, எங்களுடைய பெரிய எந்த முயற்சியும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்களுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், எல்லாமுமாக இருந்தார். எங்களுக்கு நீங்கள் ஹிஃபுல் குர்ஆனை மட்டும் கொடுக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருந்தகைகளே, மஹல்லா வாசிகளே, நீங்கள் எங்களுக்கு குர்ஆனை மட்டும் கொடுக்கவில்லை, எல்லாமும் எங்களுக்கு கொடுத்தீர்கள். உணவு கொடுத்தீர்கள், உறைவிடம் கொடுத்தீர்கள், தங்க இடம் கொடுத்தீங்க, உடை கொடுத்தீர்கள். நாங்கள் சிறு பிள்ளைகளாக வந்தோம், ஒரு 10 வயதிலே வந்தோம், ஒரு 13 வயதிலே வந்தோம். எப்படி சாப்பிடணும் தெரியாது, எப்ப என்ன பேசணும் தெரியாது, எப்படி பழக வேண்டும் என்பது தெரியாது, எந்த நேரத்தில் தூங்கணும் தெரியாது. எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். தாய் தந்தையை பிரிந்து நாங்கள் வந்தோம், எங்களுடைய சகோதரர்களை பிரிந்து வந்தோம், எங்களுடைய உறவுகளை பிரிந்து உங்களிடத்தில் நாங்கள் வந்தோம். எங்களுடைய தாய் தந்தையோடு அதிகமாக நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள். எங்களுடைய தாயை விட மிக அன்பாக எங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். ஒரு தந்தையை விட மிக அதிகமான கண்டிப்பு செலுத்தி எங்களை சரிப்படுத்தினீர்கள். எவ்வளவு அக்கறை செலுத்தினீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிறைந்த கூலிகளை உங்களுக்கு தந்தல் புரிவாராக. எல்லா நேரத்திலும் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். காலையில எந்திரிச்சு தஹஜ்ஜுத்லயோ அல்லது ஃபஜ்ர்லயோ எங்களால எழுப்பு, சின்ன வயசுல எழுப்ப நான் எழுந்திருப்போமா, எங்களை எழுப்புவதில் இருந்து அதற்கு பின்னால் எங்களுக்கு டீ கொடுத்து எங்களை ஃபஜ்ர் வைத்து எங்களுக்கு புதுப்பாடம் எங்களுக்கு கேட்க வைத்து அதை சரியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சபக் பாடத்துல தூக்க வராம எங்களை பாடம் பார்க்க வச்சு, ஏன்னா நிறைய நேரத்துல சபக் பாடத்துல தூக்கம் வந்துடும், ஹாஃபிஸ்களுக்கு தெரியும். அதுவும் மதரசாவுடைய சாப்பாடு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுடைய சாப்பாடு மாதிரி. அது இப்ப நான் சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி இருக்கும். நிறைய இடங்கள்ல வீடுகள்ல அந்த சாப்பாடு கிடையாது. அதுவும் குறிப்பா பொங்கல் குஸ்கானா போட்டீங்கன்னா அது ஒரு மயக்க மாத்திர தூக்க மாத்திரத்தை விட ரொம்ப கடினமான ஒரு விஷயம். கடுமையா தூக்கம் வரும், எல்லாத்துக்கும் இல்லை, என்னை போன்ற பலகீனமானவர்களுக்கு தூக்கம் வரும். அந்த தூக்கத்திலிருந்து அவர்களை சரி பண்ணி அவங்களை திரும்பியும் ஓத வச்சு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த மதரசாவில கிடைக்கக்கூடிய குஸ்காவோ அந்த சட்னியோ வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, மாணவர்கள் பார்த்திருப்பீங்க, ஆலிம்கள் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய ஆலிமுறை மதரசாவில் இருந்தாலும் சரி, ஹிஃபுல் மதரசாவில் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அது குர்ஆனுடைய ஒரு பரக்கத், உங்களுடைய தியாகத்தினுடைய ஒரு பரக்கத் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அதனால 10 மணி பாக்கலாம் வச்சாங்கன்னு சொன்னா எப்படியாவது ஓடி வந்துருது காலையிலேயே. எனக்கு குஸ்கா கிடைக்குமா இல்லையா, அடுத்து மதரசாவுடைய பிரியாணி கண்டிப்பா கிடைக்கும். அது ஒரு தனி, அது ஒரு பரக்கத். ஆக கண்ணியமானவர்களே, எல்லாமுமா இருந்து எங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். இரவு தூங்கு செல்லும் வரை எங்களை கவனித்துக் கொண்டீர்கள். மதியம் சரியா தூங்குற நேரத்துல தூங்கணும், அப்போ தூங்காம இருந்தா மதியம் பழைய படம் சொல்ல முடியாது, அப்போது எங்களை தூங்க வைத்தீர்கள்.
அல்லாஹ் உங்களுக்கு நிறைந்த கூலிகளை, பரக்கத்தான கூலிகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்தர முடியுமானாக. நாங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு நன்றி செலுத்தினாலும், எவ்வளவுதான் நாங்கள் உங்களுக்கு துஆ செய்தாலும் அது ரொம்ப குறைவுதான். அல்லாஹ் உங்களுக்கு ஈருலகிலும் மிக அதிகமான நன்மைகளை தந்தர முடியுமானாக. நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த குர்ஆன் இருக்கிறதே எங்களுக்கு ஒவ்வொரு தருணத்திலும் எங்களை உயர்வான ஒரு நிலையிலேயே வைத்திருக்கிறது. ஒரு இடத்துக்கு நாங்க வேலைக்கு போறோம், எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிறது. நிறைய ஹாஃபிஸ்கள் சொன்னாங்களா அசருக்கு முன்னாடி, எல்லா இடத்திலும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறோம். மதரசாக்கள்ல கனிமஸ்து கூட அண்ணா நகர் மாணவர்களை ரொம்ப முன்னிலைப்படுத்துவார்கள் என்று காஜாசன் அவர்கள் சொன்னார்கள். முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. அப்படி எல்லா ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் நான் என்னுடைய ஒரு விஷயத்த சொல்றேன். சுய புராணம் பாடம் நீங்க நினைச்சுக்காதீங்க. சுபுரு சலாமுடைய புராணம் நான் பாடுறேன், சுய புராணம் இல்ல. ஏன்னா என்னை பத்தி தான் எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு நேரத்திலும் சில சூழ்நிலைகள் காரணமா வேறு ஒரு இடத்துல பணி செய்வதுண்டு. அப்ப நான் மேல பாடத்துல இமாமத்தே நமக்கு வேணாம்ப்பா. இமாம்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாடுங்கிறது. எல்லா பாடம் நிர்வாகி அண்ணா நகர் நிர்வாகிகள் மாதிரி எல்லாத்துக்கும் கவனிச்சிருக்கும் இல்லை இல்லையா? அதனால அப்ப இமாமத்தே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி ஒரு வாரமா போய் சொந்த ஊருக்கு போய் நான் ஊர்ல போய் உட்கார்ந்துட்டேன். ஒரு சபீருல் குர்ஆன் சொல்லி ஒரு ஆன்லைன் மதரசா ஒன்று ஏற்படுத்தி, ஏன்னா லாக்டவுனுக்கு பின்னாடி அது டெவலப் ஆயிடுச்சு. அதை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மதரசா, ஒரு பெரிய பள்ளியுடைய இமாம் வஃபாத் ஆயிட்டான். சுருக்கமாக முடித்து விடு, வஃபாத் ஆயிட்டான். அப்ப அந்த தருணத்துல வேற ஒருத்தர் எப்படியாவது நீங்க மண் அதுக்குள்ள மேலப்பாளையத்து தடுக்கி விழுந்து ஆரம்பிச்சாருங்க. அவ்வளவு சீக்கிரத்துல சேர்ந்துட முடியாது. அப்ப ஒருத்தர் எனக்கு பதிலாக அவரே மனு கொடுத்து, எப்ப நான் இமாமத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன், நமக்கு அதுக்கு திறமையும் இல்லை, அதுக்கு தகுதியும் இல்லை, ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய பணி முடியல, இல்ல நீங்க மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டார். 13 நபர்கள் கொடுத்திருக்காங்க. அங்க அசத்துடைய ஜனாசா இருக்கும் போதே மனு அப்பயே கொடுத்துருவா உண்டு. அசத்துடைய முன்னாள் இமாமுடைய ஜனாசா அப்படி அவ்வளவு குவாலிட்டி. அதுல 13 நபர்கள் 3 பேர் செலக்ட் செய்யப்படலாம். 3 பேருக்கும் 3 ஜும்மா. ஜும்மாவினுடைய காலையில அலிஃப்லாம் செஞ்சுட்டா தஹரு வரும், அதுக்கு பின்னாடி பயான், இதெல்லாம் 3 பேரும் செய்யணும். 3 பேரும் செஞ்சுட்டு நான் இங்கே வெளியூர் போயிட்டேன். இன்னொருவருக்கு நிர்வாகிகளுடைய நேரடியான சப்போர்ட். எனக்கு அந்த மகளாக சம்பந்தமே இல்லை, யாருன்னே தெரியாது. ஆனால் நான் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். எப்படி என்று சொன்னால், அங்கு ஓடக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேட்கும். அப்படி ஒரு ஏற்பாடு. 500 வீடுகள் 1000 வீடு இருக்கிறது என்று சொன்னால், மேலப்பாளையத்தை பொறுத்தவரை எல்லா வீடுகள் தெருக்களிலும் மைக் இருக்கும். ஒவ்வொரு தொழுகையும் மைக்கில கேட்கும். அப்ப அந்த குர்ஆனுடைய வசனம் அது எது எனக்கு அந்த உயர்வை கொடுத்தது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தஜ்வீத், அலிஃப் பா சீனுக்கும் ஷீனுக்கும் உள்ள வித்தியாசம், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தீர்களே அழகான முறையில். நிறைய இடத்துல நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. தஜ்வீதோட முறையில் எங்களை ஹிஃப்ஸ் செய்ய வைத்தீர்களே, அந்த முறையில் தான், அந்த அடிப்படையில் நாங்கள் ஓடினால்தான் நாங்கள் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இந்த உயர்வு ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கு கிடைக்கிறது. இது 1 வருஷம் 2 வருஷத்தோட முடிஞ்சு போனதில்லை. இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய உயர்வு அல்ல. நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வேறு கல்வியை போன்றல்ல, நாளை மறுமையில் எங்களை சுவனம் வரை கொண்டு போய் சேர்க்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா யஹாஃபிதை பார்த்து, யுகாலு லிகாரில் குர்ஆன் இக்ரா வரத்தில் இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலதக இன்த ஆகிர் ஆயத்தின் தக்ராஹா. ஒரு ஹாஃபிதுடைய அந்தஸ்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா இல்லையா? ஹாஃபிதே, நீ ஓதிக்கொண்டே இரு, நீ எங்கே நிறுத்துகிறாயோ அங்குதான் உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய மகாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அங்கு நாங்கள் குர்ஆனை ஓதி நாங்கள் ஒரு அந்தஸ்தை அடைந்தாலும் அதற்கு காரணம் இந்த சுப்ரு ஸலாம் மதரசாவுடைய ஆசிரியர்களும் மதரசாவுடைய நிர்வாக பெருமக்களும் தான். எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாளை வருகையில் கிரீடம் கிடைக்கிறது என்று சொன்னாலும் அதற்கும் காரணம் நீங்கள் தான். சுருக்கமாக நான் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பேன். நீங்கள் எவ்வளவோ கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள், கண்ணியத்திற்குரிய ரஃபீக் ஹஸ்ரத் நஃபரல்லாஹு மர்கதஹு, கண்ணியத்திற்குரிய பிலால் சாஹிப் அவர்கள், அப்போதிருந்து இப்போது வரை இருக்கக்கூடிய வாட்ச்மேன் முதற்கொண்டு கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்கள் முதற்கொண்டு எல்லோரும் எங்களை நீங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள், ஹாஃபிதாக ஆக்கியிருக்கிறீர்கள், உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்தாலும் அது குறைவுதான், எவ்வளவுதான் நாங்கள் உங்களுக்காக அடல் துவா செய்தாலும் அது குறைவுதான். நிச்சயமாக நாங்கள் துவா செய்து கொண்டே இருப்போம். எங்களுடைய நன்றியை உங்களுக்கு எங்களுடைய அடியாளத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருந்தாலும் கம்பிதான். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், யா அல்லாஹ் எங்களுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், இந்த மஹல்லா வாசிகளுக்கும், யாரெல்லாம் நாங்கள் ஹாஃபிஸாக காரணமாக
இருந்தார்களோ அத்துணை பெருமக்களுக்கும் யா அல்லாஹ் நிறைந்த கூலியை கொடுப்பாயாக, உடல் ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையை தந்திருவாயாக, ஆபியத்தான சலாமத்தான நிம்மதியான வாழ்க்கையை ஈரகத்தின் அவர்களுக்கு கொடுப்பாயாக. மருத்துவமனை சிரமங்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள் இதிலிருந்தெல்லாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் யா அல்லாஹ் நீ வாழ்நாள் முழுக்க பாதுகாத்து மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்தை அவர்களுக்கு நசீபாக ஆக்குவாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை நாளை சுவனத்திலும் அல்லாஹ் நம்முடைய இணைப்பையும் பிணைப்பையும் இணக்கத்தையும் மீண்டும் ஏற்படுத்தி தருவானாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இந்த சிறுவனுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரன் ஃபி தாரின் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அதிகமாக ரிசர்ச் செய்யக்கூடிய அக்குபஞ்சர் எம்டியாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை அதிகமாக்கி நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவார்கள்.